ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானோட லுக்கு திடீர்னு மாறி இருக்குது. இது பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்றதும் வெளியாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தூத்துக்குடியில் பேசிய நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான், ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், தோற்றாலும் ஜெயித்தாலும் தனித்து தான் போட்டி போடுவோம். நாம் தமிழர் அப்படின்றது கட்சியின் பெயர் இல்லை, நம்ம பிறந்த பெருமை மிக்க இனத்தோட அடையாளம். ஒரு கட்சி ஆரம்பித்து நம்ம இணையலை அப்படின்னா, நாமெல்லாம் இணைஞ்சு நம்ம இனத்தோட விடுதலைக்காக ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கோம். ஒரு கட்சி ஆரம்பித்து நம்மலாம் இணையலை, நாமெல்லாம் இணைஞ்சு நம்ம இனத்தோட விடுதலைக்காக ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தமிழர்கள் இல்லை அப்படின்ற வருத்தமே வேணாம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 11 பேரும் தமிழர்கள் தான். அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தார். சங்கி அப்படின்றது இலி சொல்லல்ல. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வருத்தப்பட வேண்டியதில்லை. அது தவறான வார்த்தை கிடையாது. காவேரி நதிநீர், கச்சத்தீவு, மீத்தேன் உட்பட எதை பற்றியும் பாஜகவுக்கு கவலை இல்லை. தமிழகத்துக்கு 10 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கா அப்படின்றத சொல்லட்டுமே. இந்திய பொருளாதாரம் சீரழிஞ்சிருக்கு, திமுக பூச்சாண்டி காட்டிகிட்ருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த பேச்சுக்கு இடையில் பலரும் சீமானோட லுக் மாற்றத்தை கவனிச்சிருக்காங்க. அதைப்படி அவரோட லுக்கில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பொதுவாக சீமான் ஃபிட்டாக இருப்பார், மொத்தமாக சேவ் செஞ்சுருப்பார், அதே மாதிரி முடி குறைவாக வச்சுருப்பார். ஆனால் இப்போது திடீர்னு தாடி வச்சு உடல் எடை போட்டு சீமானோட தோற்றமே மாறி இருக்கு. அவர் இந்த உருவ மாற்றத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் பலரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. அவருக்கு உடல் எடை பிரச்சனை எதுவும் இருக்கா, அவர் ஏன் எடை அதிகமாக இருக்கார் அப்படின்னு பலரும் இணையத்தில் கேட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு காரணம், சீமான் விக்னேஷ் சிவன் படம் ஒன்றில் நடிச்சிட்ருக்காரு. விக்னேஷ் சிவன் இயக்கம் அந்த படத்தில் பல பிரபலங்கள் நடிச்சிட்ருக்காங்க. உதாரணமாக சமூக வலைதள பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் பலர் நடிச்சிட்ருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதே படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துக்காக சீமான் தன்னோட லுக்கை மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக அவர் உடல் எடையை ஏற்றியிருக்காரு, அதே மாதிரி தாடி வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக சீமான் சினிமாவில் நடித்து பல நாட்கள் ஆகிருச்சு. அவர் சினிமாவில் படம் இயக்கியும் பல வருடங்கள் ஆகிருச்சு. இந்த நிலையில் தான் நீண்ட காலங்களுக்கு பின் கோலிவுட்டிற்கு சீமான் ரிட்டன் ஆகியிருக்காரு. இதுக்காக அவர் தன்னோட லுக்கை மாற்றியிருக்காரு அப்படின்னு கோலிவுட் சினிமா வட்டாரங்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி சீமானை பற்றி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.